சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு எதிரான நேற்று நடந்த போட்டியில் ரொம்ப தூரமாக சிக்ஸர் அடித்த ஹென்ரி கிளான்சன் சாதனையை தினேஷ் கார்த்திக் முறியடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்காரு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரோட 30வது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீமுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் 287 ரன்கள் குவிச்சு ஒரு புது ஹிஸ்டரியே படைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு எதிரான போட்டியில் 277 ரன்கள் குவிச்சு அதிக ரன்கள் குவிச்ச அணி அப்படின்ற ஒரு சாதனையை படைச்சிருந்தாங்க சன்ரைசர்ஸ் டீம். இந்த சாதனையை பெங்களூரு டீமுக்கு எதிரான போட்டியில் முறியடிச்சு புதிய வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க. நேற்று ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஹைதராபாத் டீமில் டிராவிஸ் ஹெட் அண்ட் ஹென்ரி கிளான்சன் 2 பேருமே சேர்ந்து அதிரடியாக விளையாடி ரன்களை எடுத்து கொடுத்தாங்க. ஹெட் 41 பந்துகளில் 8 சிக்ஸர் 9 பவுண்டரி உட்பட 102 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்துட்டார். இதே போல் ஹென்ரிச் கிளான்சன் 31 பந்துகளில் 7 சிக்ஸ் 2 பவுண்டரி உட்பட 67 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்துட்டார். இதில் போட்டியோட 17வது ஓவரில் அவர் அடித்த சிக்ஸர் 106 மீட்டர் தூரம் வரைக்கும் போச்சு. ஸோ இது மூலமாக இந்த சீசனில் அதிக தூரம் சிக்ஸர் அடித்த சாதனையை படைச்சிருந்தார். இதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் ஐயர் அடித்த சிக்ஸர் தான் 106 மீட்டர் தூரம் போச்சு. நிக்கோலஸ் பூரான் 106 மீட்டர் அண்ட் நிசான் கிசான் 103 மீட்டர் தூரம் வரைக்கும் சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. கடைசியில் வந்த அப்துல் சமாத் 4 பவுண்டரி 3 சிக்ஸர் உட்பட 37 ரன்களும், எய்டன் மார்க்கம் 2 பவுண்டரி 2 சிக்ஸர் உட்பட 32 ரன்களும் எடுத்தாங்க. கடைசியாக 20 ஓவர்களில் 3 விக்கெட்களை இழந்து 287 ரன்களை குவிச்சிருந்தாங்க சன்ரைசர்ஸ் டீம். இதை அடுத்து ரொம்பவே கஷ்டமான கோலை துரத்தின ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீமில் பாப் டூப்ளஸ் அண்ட் விராட் கோலி 2 பேருமே ஸ்டார்டிங்கில் இருந்தே அதிரடியாக விளையாடிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 6 ஓவரில் ஆர்சிபி விக்கெட் எதுவுமே இழப்பில்லாமல் 79 ரன்கள் எடுத்திருந்துச்சு. ஆனால் இந்த ஜோடி 80 ரன்களில் முதல் விக்கெட்டை இழந்துச்சு. விராட் கோலி 20 பந்துகளில் 6 பவுண்டரி 2 சிக்ஸர் உட்பட 42 ரன்களில் ஆட்டம் இழந்துட்டாரு. விராட் கோலியை தொடர்ந்து வந்த வில் ஜாக்ஸ் 7 ரன்கள்லையும் ரஜத் படிதார் 9 ரன்கள்லையும் ஆட்டம் இழந்தாங்க. இன்னொரு பக்கம் அதிரடியாக விளையாடி ஆஃப் செஞ்சுரி அடித்த பாப் டூப்ளஸ் 28 பந்துகளில் 7 பவுண்டரி 4 சிக்ஸர் உட்பட 62 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்துட்டாரு. சௌரவ் சௌஹான் ரன் எதுவுமே எடுக்காம டக் அவுட் ஆகி நடைய கட்டிட்டாரு. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் 10 ஓவர்களில் 5 விக்கெட்களை இழந்து 121 ரன்கள் எடுத்திருந்துச்சு. அப்போதான் தினேஷ் கார்த்திக் மாசா ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தாரு. மாசா என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதிரடியாக விளையாடி ரன்களையும் குவிச்சாரு. ஹைதராபாத்தோட ஒவ்வொரு பவுலரையும் விட்டு வைக்காம வாங்கின அடியை திருப்பி கொடுத்தாரு தினேஷ் கார்த்திக். மாயங்க் மார்க்கண்டே வீசின 13வது ஓவரில் மட்டும் 3 சிக்ஸர் 1 பவுண்டரி உட்பட 25 ரன்களை எடுத்தாரு. உனட்கட் ஓவரில் 21 ரன்களை எடுத்தாரு. கடைசி 12 பந்துகளில் 58 ரன்கள் தேவையா இருந்துச்சு. இதில் 18.5வது ஓவரில் நடராஜன் பந்தில் தினேஷ் கார்த்திக் ஆட்டம் இழந்துட்டாரு. அவர் மொத்தமாக 35 பந்துகளில் 7 சிக்ஸர் 5 பவுண்டரி உட்பட 83 ரன்களை குவிச்சாரு. இந்த நிலையில் இந்த போட்டி தினேஷ் கார்த்திக் அடித்த சிக்ஸர் 1 அதிக தூரம் வரைக்கும் போய் சாதனையை உருவாக்கியிருக்கு. 106 மீட்டர் அதிகபட்சமாக இருந்த நிலையில் தினேஷ் கார்த்திக் நேற்று அடித்த சிக்ஸர் 108 மீட்டர் அளவில் போயிருக்கு. ஆமாங்க, இவர் கிளான்சனோட சாதனையை முறியடிச்சிருக்காரு. கடைசியாக அனுஜ் ராவத் 25 ரன்கள் எடுத்து கொடுக்க ஆர்சிபி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 262 ரன்களை குவிச்சு 25 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் டீமில் பேட் கமின்ஸ் 3 விக்கெட்டும், மாயங்க் மார்க்கண்டே 2 விக்கெட்டும், நடராஜன் 1 விக்கெட்டும் கைப்பற்றியிருக்காங்க. இந்த போட்டியில் தோல்வி அடைஞ்சதன் மூலமாக ஆர்சிபி விளையாடின 7 போட்டிகளில் 6 போட்டிகளில் தோல்வி அடைஞ்சு புள்ளி பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் விளையாடின 6 போட்டிகளில் 4 வெற்றிகளோட புள்ளி பட்டியலில் 4வது இடத்துல இருக்காங்க.